இந்த மார்க்கெட்ல எல்லாமே ருசியா தெரியுது. ஆமா, நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இங்க வாங்க, நான் புது ரெசிபி ட்ரை பண்றேன். அப்புறம் ஐஸ் ஃபுட் ஸ்டால் அருமையா இருக்கு. அந்த ஸ்டால்ல ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடைக்குமா? மீனு, வேகமா வா. இன்னைக்கு திருவிழாக்கு நல்ல கொழுன்னு இருக்கிற மனுஷனா பார்த்து வாங்கணும். போன தடவை நீ வாங்கின மனுஷன் ரொம்ப ஒல்லி, பாயசத்துக்கு கூட செட் ஆகல. இந்த தடவை நான் கோயம்புத்தூர் பக்கம் இருந்து வந்த நாட்டு மனுஷனை தான் வாங்க போறேன். அவனுங்க தான் நல்லா உழைப்பாங்க, நேர்த்தி கடனுக்கும் சரியா வரும். வாங்க நந்து சார், வாங்க மீனு மேடம். இன்னைக்கு சந்தையில புது வரத்து வந்திருக்கு. ஐடி கம்பெனில வேலை செஞ்ச மனுஷங்க ஒரு கூண்டு நிறைய இருக்காங்க. ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, பாக்குறீங்களா? ஐடி மனுஷங்க சரிப்பட மாட்டாங்க மணி. அவங்க சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. எங்களுக்கு நல்லா தெம்பா இருக்கிற விவசாயி மனுஷன் வேணும். சரி, பார்க்கலாம். அதாவது நம்ம நண்பர்கள் மனித மாமிசம் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படியா? போயிட்டாங்களா? அப்போ நாம என்ன சாப்பிடலாம்? ஏய், நம்ம இங்கேயே சாப்பிடலாம். சரி, நான் ஏதாவது சமைக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். வாங்க போகலாம். அவங்க எங்க போனாங்க? நான் பார்த்தேன், அந்த பக்கம் போனாங்க. சரி, நாமளும் போகலாமா? ஆமா, போகலாம். சரி, போகலாம். என்னப்பா இந்த மனுஷன் இவ்ளோ ரேட் சொல்றீங்க? இதுல ஒரு கை வேற வீக்கமா இருக்கு. இத வச்சுக்கிட்டு நான் எப்படி திருவிழாவுல பல்லாக்கு தூக்க விடுவேன்? ஏ முயலு, நீயும் இங்கதான் இருக்கியா? நாங்களும் நல்ல மனுஷனை தேடிதான் வந்திருக்கோம். ஆமா மீனு, பாரு இந்த கூண்டுல இருக்கானே, பயந்து நடுங்குறான். தண்ணீர் தண்ணீர். சதை நல்லா தான் இருக்கு. இவனை திருவிழா அன்னைக்கு பலி கொடுத்து படையல் போட்டா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப நல்ல ஐடியா. தயவு செய்து. ஆமா நந்து, ஆனா இவன் என்னமோ சத்தம் போடுறான். என்ன சொல்றான் இவன்? என்ன பார்க்கலாம். அவ கீழே விழுந்துட்டா. இங்க என்ன நடக்குது? இந்த மனுஷன் எப்படி கூண்டுல இருக்கான்? என்ன நந்து தம்பி, இந்த மனுஷனை பிடிச்சிருக்கா? இவன் ரொம்ப ஸ்பெஷல், நல்லா பாடுவான். திருவிழாவுல இவனை கட்டி வச்சா நல்லா பொழுது போகும். பாடுறதெல்லாம் இருக்கட்டும் மேக்காண்ணே, விலை என்ன நியாயமா சொல்லுங்க. நாங்க 5 வருஷமா உங்ககிட்ட தான் மனுஷங்களை வாங்குறோம். பயப்படாதீங்க நந்து தம்பி, யாரும் தப்பிக்கல. இதோ புது ஸ்டாக் வந்திருக்கு. இவங்க எல்லாரும் சிட்ல இருந்து பிடிச்சவங்க, நல்லா வேலை செய்வாங்க. நல்லது. ஆனா இவங்க எவ்வளவு கட்டுப்பாடா இருப்பாங்க. இது நமக்கு பெரிய லாபம். சரி, டீலி. அப்படி சிட்டி மனுஷங்களா? அவங்களுக்கு புத்தி அதிகம் சொல்வாங்களே, கடிக்க மாட்டாங்களே. மீனு, இங்க பாரு, இந்த பல்லு நல்லா வெள்ளையா இருக்கு. இவன் நல்லா சிரிப்பான் போல. திருவிழா அன்னைக்கு வாசல்ல நிக்க வச்சா அழகா அந்த இருக்கும். மனுஷன் என்ன படிக்கிறான்? அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தெரியுது. இந்த மார்க்கெட் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா இவன் ரொம்ப ஒல்லியா இருக்கானே முயலு. ஒரு வாரம் நல்லா தீனி போட்டு தேத்தணும், அப்போதான் பலி கொடுக்க சரியா இருக்கும். சரி நந்து தம்பி, இந்த 2 மனுஷங்களையும் நீங்க எடுத்துக்கோங்க. பதிலுக்கு நீங்க கொண்டு வந்த அந்த மூட்டை புல்லையும் கொஞ்சம் முள்ளையும் கொடுத்துருங்க. ஒப்பந்தம் பண்ணிட்டோம் மேக்கா. இப்போ இதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. இதோ வச்சுக்கோங்க மேக்கா அண்ணே. ஆனா இவங்களுக்கு போடுறதுக்கு நல்ல சங்கிலி இருக்கா? வழியில ஏதாவது பண்ணிட போறாங்க. கவலைப்படாதே நந்து, இந்த புது சங்கிலி அவங்கள பத்திரமா வச்சுக்கோ. அப்புறம் சரி. அடடா, இந்த மார்க்கெட் ரொம்ப பிஸியா இருக்கு. சும்மா இந்த சாப்பிட வரமா? அப்ப என்ன, நாம போகலாமா? இந்த சங்கிலிய உடைச்சிடலாம். இல்ல, நாம இங்கேயே இருக்கணும். நான் பசியோட செத்துருவேன். ஓஹோ, நந்து சார் செம வேட்டை போல. இந்த மனுஷன் பார்க்கவே காதர் பாச்சா மாதிரி கம்பீரமா இருக்கானே. இவனதான் நேர்த்தி கடக்கு விட போறீங்களா? இந்த வேட்டை வீணாக போகாது. ஆமா மணி, இவன் தான் இந்த திருவிழாவோட ஸ்பெஷல். ஊர் எல்லையில இருக்கிற சாமிக்கு இவனை தான் இந்த விழாவை அறிவிக்க கூட தேருண்டா. ஆமா மணி, இவன் தான் இந்த திருவிழாவோட ஸ்பெஷல். ஊர் எல்லையில இருக்கிற சாமிக்கு இவனை தான் காணிக்க கொடுக்கும். பேசுறடா. ஆமாண்டா, இவன் தான் சரியான தேர்வு. இந்த வேட்டை வீணாக போகாது. இந்த மீன் கும்பலை இங்க கொண்டு வராதீங்க. என்ன நந்து, இது என்ன வேட்டை? பயப்படாதே, இது பெரிய விஷயம். வா போகலாம். வாப்பா நந்து, கரெக்டா கொண்டு வந்துட்டியா? நாளைக்கு விடிய காலையில இவனை மொட்டை அடிச்சு மஞ்ச பூசி சாமி முன்னாடி நிக்க வைக்கணும். எல்லாம் ரெடி சாமி. இவனை இன்னைக்கு ராத்திரி ஊர் மந்தக்கல்ல கட்டி போடலாம். அப்போ யாரும் தப்பிச்சு போக முடியாதுடா. கண்ணும் கணக்குமா காவல் இருக்கணும். சரி, கவனமா பாத்துக்கோங்க. எந்த தவறும் நடக்க கூடாது. சரி பூசாரி, எல்லாம் ரெடி சாமி. நாளைக்குள்ள இந்த ஏற்பாடெல்லாம் செம்மையா முடிஞ்சிருக்கும். நாங்கள் தயாராக இருக்கிறோம். சூப்பர், நாளை பார்க்கலாம். அந்த தப்பில்லை. எல்லாம் சரியா செய்வோம். ரெடியா இருக்கோம். கண்டிப்பா. வாங்க நந்து தம்பி, என்ன இன்னைக்கு புது மனுஷனோட வந்திருக்கீங்க? கழுத்துல சாலை திருவிழாவுக்கு இவனுக்கு Dress எடுக்கலையா? அங்க இந்த ரோஜா மாலை போடுங்க. இந்த மனுஷன் பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரி ஆயிடுவான். ஆமா நந்து, அந்த மாலையை வாங்கிடு.
அப்புறம் அந்த மனுஷ பவுடர் ஒரு பாக்கெட் கொடுங்க. திருவிழாக்கு இவனை நெட்டி விட்டு இருக்கோம். இவனை ரெடி பண்ணா சூப்பரா ரெடி பண்ணோம். இந்த திருவிழா நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயில் திருவிழாவை தொடங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், இன்று நாம் அனைவரும் ஒன்றிணை இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். திருவிழா தொடங்கட்டும். அருமையா சாப்பிடுங்க. இது நம்ம ஊர் சுவை. இருக்கு. ஆமா, இந்த பால் குடிங்க, நல்லா இருக்கும். இந்த மீன் குழம்பு கொஞ்சம் காரமா இல்ல பர்ஃபெக்ட்டா இருக்கு. பாயாசம் தயாரா குடுங்க வாத்தியானே, ஆனா ரொம்ப குடுத்துறாதீங்க, அப்புறம் தூங்கிடுவான். நாளைக்கு இவன் நிறைய வேலை செய்யணும். அட போ நந்து, இவன் பசியா இருக்கான், இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும் போதும், அப்புறம் தூங்கிடுவான் சொல்றேன். இது கொஞ்சம் ஜாமா இல்ல. சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும். தம்பி, மனுஷன் ரொம்ப பசியா இருக்கான் போல. கொஞ்சம் இந்த ஸ்பெஷல் கலவையை கொடுங்க. அப்போதான் இவன் நாளைக்கு உற்சாகமா இருப்பான். கொண்டு வந்துட்டேன். சரி நந்து, Dress எடுத்தாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு. இதோ இவன் கழுத்துல மாட்டுறதுக்கு டோக்கன் நம்பர் 108. இத சரியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த தடவை நம்ம மனுஷனுக்கு தான் சிறந்த மனுஷன். அதானே, பதிவும் பண்ணிக்கலாம். சரி மீனு, வாத்தி கடையில எல்லா வேலையும் முடிஞ்சது. இனி நேரா மைதானத்துக்கு போய் மத்தவங்களை சந்திக்கலாம். ஆமா நந்து, இன்னைக்கு நடக்க போறது நம்ம வாழ்க்கையே மாறக்கூடிய விஷயம். அதோ பாரு நந்து, அங்கதான் திருவிழா மேடை போட்டிருக்காங்க. எவ்வளவு மனுஷங்க அங்க வரிசையா நிக்கிறாங்க பாரு. ஆமா மீனு, இந்த கூட்டத்தை பார்த்தாலே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பெரியதுன்னு புரியுது. அனைவரும் இந்த விழாவிற்கு வருக. இது எவ்வளவு சிறப்பு. இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக உள்ளது. உணவு நன்றாக இருக்கிறது. நண்பர்களே, கொண்டாடலாம். இந்த திருவிழாவை கொண்டாடுவோம். வாத்து தம்பி, அந்த தோரணத்தை இன்னும் கொஞ்சம் உயரமா கட்டு. மாடு அண்ணே, அந்த பெரிய மனித கூண்டுகளை மேடைக்கு ஓரமா தள்ளுங்க. சரிங்க காடையார், இதோ இந்த தோரணத்துல மனுஷங்க ஜாக்கிரதைன்னு எழுதி தொங்க விட்டுடுறேன். அப்படிதான் வாத்தி, இன்றைக்கு எதுவும் தவறாம கவனமா இருக்கணும். மீனு, வந்து பாரு இந்த மனுஷ பிரியாணி வாசனை எப்படி இருக்குன்னு. சாமிக்கு படையல் போட இதுதான் பெஸ்ட். அடடா, நிஜமாவா? கொஞ்சம் கொடுமா. இதோ ருசி பாரு. வாசனையே தூக்குது கோழியம்மா. ஆனா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் கடல் உப்பு போடுங்க. சரி மீனு, நீ சொன்ன மாதிரி சுவை சரியா வரதுக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். சாரி, எல்லாரும் சீக்கிரம் செயல்பாடுகளை தொடங்குங்க. சாரி ஷெஃப், நான் மசாலா சேர்க்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்த்து. சாரி ஷெஃப், உடனே ஆட்டாரு. நந்து அண்ணே, இந்த 107 நம்பர் மனுஷனை மேடையில எங்க நிக்க வைக்கலாம்? அவனை நடுவுலவே நிக்க வைங்க. எல்லாரும் நல்லா பார்க்க மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அவன மேடையோட நடுவுல அந்த பெரிய மரக்கத்திரையில உட்கார வைக்கணும். அவனுக்கு பக்கத்துல 2 பக்கமும் 2 பூனைங்க கௌரி வீசணும். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. இந்த கொண்டாட்டம் ரொம்ப சூப்பர். முயலு, எண்ணெய் ஊத்துறதுல கஞ்சத்தனம் பண்ணாத. ராத்திரி முழுக்க வெளிச்சம் இருக்கணும். சரி மணி அண்ணா, எல்லா விளக்குகளும் ஒளிர மாதிரி நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். ஊத்திக்கிட்டே தான் இருக்கேன் மணி அண்ணா. இதோ இந்த லேண்டர் விளக்க அந்த உயரமான கம்பத்துல மாட்டிடு. அப்போதான் ஊர் முழுசுக்கும் தெரியும். சரி முயலு, அந்த விளக்கு ஒளிர்ந்தா இந்த திருவிழாவே இன்னும் எல்லாரும் சூப்பரா வேலை செஞ்சிருக்கீங்க. நாளைக்கு விடிய காலையில சூரியன் உதயமானதும் மேளம் முழங்கணும். ஆமா காடையாரே, நாளைக்கு நம்ம ஊர் இதுவரை பார்த்ததில்லாத பெரிய திருவிழா ஆக போகுது. கவலைப்படாதீங்க காடையார், என் கொம்புகளை வச்சு நானே பெரிய மேளத்தை அடிக்கிறேன். இந்த திருவிழா மாதிரி ஒரு திருவிழா இனி யாருக்கும் நடக்க கூடாது. வாத்தி, சீக்கிரம் வந்து பாரு. சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டிய 100 மனிதர்கள் வந்துட்டாங்க. லாரி டிரைவர் மாடு அண்ணே, வண்டியை மெதுவா ரிவர்ஸ் எடுங்க. கவலைப்படாதீங்க காடையார், கேரளா பார்டர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா தெம்பா இருக்காங்க. ஏய், வரிசையா இறங்குங்க, யாரும் முந்தாதீங்க. நந்து, அந்த சங்கிலிய புடி. இவங்களை அப்படியே அந்த பெரிய மனுஷ கோட்டைக்கு கூட்டிட்டு போகணும். சரி கோழியம்மா, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா பலம் அதிகம். அதனால 5 பேரா பிரிச்சு இழுத்துட்டு போவோம். வாங்க நந்து, இவங்க எல்லாரையும் உள்ள அனுப்பிடுங்க. நான் வெளியில இருந்து பூட்டிடுறேன். சாமிக்கு படையல் போடுற வரைக்கும் இவங்க இங்கதான் இருக்கணும். மணி, இவங்களுக்கு குடிக்க தண்ணி வச்சிட்டியா? நாளைக்கு அபிஷேகத்துக்கு இவங்க ரொம்ப டைட் ஆகிட கூடாது. போதும்டா, உள்ள போங்க. பூட்டு போட்டாச்சா மணி? சரி, இனி இவங்களுக்கு போட வேண்டிய மஞ்சள் தண்ணியை ரெடி பண்ணுங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள எல்லாரையும் தயார் செய்யணும்.
எல்லாம் ரெடி காடையார். அந்த 108 மனுஷனை மட்டும் தனியா ஒரு ரூம்ல வச்சிருக்கோம். அவன்தான் மெயின் படையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சேட் ಆಗಿದುವೆನ್. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் வீடியோஸ் டெய்லி வரும்.